அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெறுகிறாரு. இதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு தரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். தொட்டது துலங்கும். அதே போல் எண்ணம் போல வாழ்க்கை அமைய போகுது. தடைப்பட்ட எல்லா செயல்களுமே நமக்கு நல்ல ஒரு சிறப்பாக நடக்க போகுது. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறதுக்கான நாட்களாக அமையும். முன்னோர்களுடைய நல்லாசியும் குலதெய்வ அனுகிரகமும் கண்டிப்பாக வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. இது வர வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே சிறப்பாக பரவும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் வருடம் பிறந்ததுலேருந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கா? நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு தடையாகவே இருக்குது, வாழ்க்கையில் அதனால் முன்னேற முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோதனைகள் சாதனையாக மாறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்ம பலம் பெருகும். சிலர் வெளியூர் வெளிநாட்டுக்கு இடம்பெயர வாய்ப்பு இருக்குது. கோட்சார சனி பகவான் உங்களுடைய திட்டம் மற்றும் முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி பெற உதவி செய்வார். இதனால் மகிழ்ச்சி கடலில் நீந்த போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒளிமயமான எதிர்காலம் உங்களை வழிநடத்த போகிறது அப்படின்னும், எதிர்காலம் பற்றிய அனைத்து நம்பிக்கைகளும் உங்களுக்கு பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. திறமைகளை வெளிக்காட்ட அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வம்பல மாட்டிய எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் தெரியாமல் போயிடுவாங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மன சங்கடங்கள் மறையும். மனக்கசப்பில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையும். குடும்ப உறுப்பினர்களிடம் சகஜ நிலை கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பும். குடும்ப நிலை கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயப்பட வேண்டாம். சிலருக்கு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சகோதர சகோதரி மேலே அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்கள் மேலே அன்பை பொழிவாங்க. பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக உண்டாகும். சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கைக்கூடி வரும். குடும்ப ஒற்றுமையை நீங்கள் சிதைத்த எதிரிகளிடமிருந்து கூட இடம் தெரியாமல் போவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகள் மத்தியஸ்தர்கள் முன் பேசி சுமூகமாக தீர்க்கப்படும். சிலர் தாத்தா பாட்டி ஆகுவாங்க. பெண்கள் கருத்தரிக்கக்கூடிய அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்த உரிய வைத்திய முறைகளை அணுக வேண்டியிருக்கும். சுய வைத்தியத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது. பெற்றவர்கள் பெரியவர்களுடைய நல்லாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் இவ்வளவு நாளாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட திருமணம் கண்டிப்பாக கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம். மாணவர்களுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். போட்டித் தேர்வில் பொது தேர்வில் கண்டிப்பாக வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி மற்றும் குருவினுடைய பார்வை இருக்கிறதால அதிர்ஷ்டமும் பேரதிர்ஷ்டமும் இணைந்து ராஜ யோகத்தை கொடுக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் உருவாகும். பண வசதி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட கண்டிப்பாக வந்து சேரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் கூட வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். இதுவரைக்கும் பங்குச்சந்தை பற்றிய ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட பங்கு வர்த்தகத்தின் மேலே ஆர்வம் அதிகமாக ஏற்படும். சிறிய பங்குச்சந்தை முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும். புதிய அசையும் மற்றும் அசைய சொத்துக்கள் உருவாகும். சிலர் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வீடு வாகனத்தை கூட வாங்குவாங்க. விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குடும்ப சுமைகள் பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அழகிய ஆடம்பரமான விலை உயர்ந்த வெளிநாட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மற்றும் புகுந்த வீட்டாருடைய ஆதரவும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி எண்ணங்கள் பலிதமாகும். உடன் பிறந்தவர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வீடு வாகன யோகம் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். செல்வ செழிப்பில் நீங்கள் மிதப்பீங்க. உங்கள் மேலே அக்கறை மதிப்பு மரியாதை உள்ளவங்க யார் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பமாக நீங்கள் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய கல்வி ஆர்வம் முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அப்படி உங்களுக்கு எல்லாமே நல்ல காலமாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை கண்டிப்பாக பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எதிர்காலம் சிறப்பாக உருவாகும். அரசாங்க உத்தியோகம் அல்லது அதற்கு இணையான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கடின உழைப்பை உங்களுக்கு தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உழைப்புக்கு மேலே 2 மடங்கு வருமானம் உயரும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வரலாம். அதன் மூலமாக நல்ல வருவாயும் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. அரசு தனியார் பணியில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டாகும். சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உபரி தனி வருமானம் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு காரிய சித்தி உண்டு. தொழிலாளர்களுக்கு குறைந்த உழைப்பும் நிறைந்த வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். முதலீட்டாளர்களுக்கு பார்க்கும்போது தொழில் தொடர்பான ஆலோசனை வழங்குறதுல உங்களுக்கு மந்திரியாக திகழ்வீங்க. இதுவரைக்கும் சிறிய தொழில் செய்தவங்களுக்கு கூட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். தொழில் ஆரம்பித்து காலூன்ற முடியாமல் தவித்தவங்களுக்கு கூடிய தொழில் முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த மாற்று கருத்து மறையும். தொழில் புதிய பங்குதாரர்கள் வரலாம். பழைய பங்குதாரர்கள் வெளியேறலாம். மேலும் நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க. தொழில் தொடர்பானவர்களோடு நல்லிணக்கம் உங்களுக்கு உண்டு. புதிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் நல்ல லாபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத தன லாபம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் உச்ச சூரியன் இருக்கிறதால அரசியல்வாதிகள் கடுமையாக உழைத்து எதிரியை விரட்டுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி போவாங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய பண லாபம் படைபலம் இவை எல்லாமே உங்களுக்கு பணபலம் எல்லாமே பெருகும். புதனோடு பரிவர்த்தனை பெற்ற 5ஆம் அதிபதி குரு பகவான் பதவிக்கு கௌரவத்திற்கு கவசமாக இருப்பார். தேர்தலில் செலவழித்த தொகை வீண் போகாது. கடந்த கால நெருக்கடிகள் கண்டிப்பாக நீங்கும். பல முறை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். பண வரவு உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. கவனமாக செயல்பட வேண்டிய காலம் உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயுடைய சேர்க்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3, 4ஆம் அதிபதியான சனி பகவானும் 1, 6 அதிபதியான செவ்வாயும் சேர்க்கை பெறுகிறாங்க. சிலர் வயது மூப்பு காரணமாக வீட்டில் தனிமையில் ஓய்வு எடுப்பாங்க. சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெறலாம். பொன் பொருள் பற்று குறையும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவங்க கூட எளிமையான உணவு சாப்பிடவும் எளிய உடை உடுத்தவும் துவங்குவாங்க. சிலர் குறுகிய காலம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மகன் அல்லது மகள் வீட்டுக்கு சென்று வரலாம். சிலர் பரவச நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்தி மார்க்க இயக்கத்திற்கு சேரலாம். சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லலாம். சிலருக்கு சொத்து விற்பனையில் இழப்பு கூட உண்டாகலாம். பண விஷயத்தில் சற்று நெருக்கடி இருக்கும் அல்லது விரய செலவு அதிகமாகும். இடது கண்களில் சிறிது உபாதை தோன்றி கூட மறையலாம் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். பங்குச்சந்தை முதலீட்டை தவிர்க்கிறது நல்லது. சிலர் வேற்று மதத்திற்கு மாறிவிடுவாங்க. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அந்தணர்களுக்கு தான தர்மம் வழங்கி வர கண்டிப்பாக நிம்மதி கூடும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபட கண்டிப்பாக கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமே உங்களுக்கு எல்லாமே நன்மை தான் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.